ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீகாயா மூவிஸ். இன்னும் யாரும் ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, 1998 வெளிவந்த பெர்ஃபெக்ட் மர்டர் கிரைம் த்ரில்லர் மூவியை பத்தி தான் சொல்ல போறேன். எதிர்பார்க்காத அளவுக்கு சஸ்பென்ஸ் ட்விஸ்டுகள் அதிகமாவே இருக்கிற ஒரு கள்ள காதல் படம் இது. படத்தோட ஓப்பனிங்கே கதையின் நாயகி தன் கள்ள காதலன் கூட நல்ல ஒரு கேம் போட்டுட்டு அதே நினைப்போட வீட்டுக்கு போய்கிட்டு இருப்பான். வீட்டுல அவ புருஷன் இருப்பான். ரொம்ப கேஷுவலான ஒரு கான்வர்சேஷன் தான் நடக்கும். புருஷன் கேட்பான், ஏன் பேபி வெளியே போயிட்டு இவ்வளவு லேட்டா வர? ஃப்ரெண்டு கூட வெளியே போயிருந்தேன், காஃபி ஷாப்ல காஃபி குடிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் அவ கேட்பா, கிளைண்ட பார்க்க போறேன், மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனீங்களே, நாளைக்கு தான் வருவேன்னு சொன்னீங்க. இல்ல, மீட்டிங் இன்னைக்கு கேன்சல் ஆச்சு, கிளைண்ட் ஃபிளைட்டை மிஸ் பண்ணிட்டாங்களா. இந்த புருஷன் பொண்டாட்டியை பத்தி சொல்லணும்னா பெரிய கோடீஸ்வரங்க. பொண்டாட்டியோட பேர்ல மட்டும் 1000 கோடிக்கு மேல இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். சரி, இன்னைக்கு நம்ம ரெண்டு பேருமே வீட்ல இருக்கோம், ஆர்ட் கேலரிக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பி போறாங்க. சோ அங்க போய் பார்த்தா நம்ம கள்ள காதலன் அங்க நிக்கிறான். சோ கள்ள காதலனை வந்து புருஷன் கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறா இந்த ஹீரோ. என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் ஒரு பெரிய ஓவியர், நல்ல நல்ல படங்கள்லாம் இவர் நிறைய வரைஞ்சி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோயினும் பாய் ஃப்ரெண்ட் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கேம் போட்டுக்கிட்டு இருப்பான். அதை கெடுக்கிற மாதிரி ஒரு ஃபோன் கால். யாருன்னு பார்த்தா புருஷங்காரன் பாய் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்றான். இந்த மாதிரி நீங்க நிறைய ஓவியங்கள்லாம் வரைஞ்சி வச்சிருக்கீங்கன்னு என்னோட வைஃப் சொன்னாங்க. ஸோ எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும், நான் வந்து அந்த ஓவியங்கள்லாம் பார்க்கறேன்னு சொல்லிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்பான். சரி, இன்னைக்கு ஈவினிங் நான் ஃப்ரீயா தான் இருப்பேன், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்ட் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் ஈவினிங்கும் வந்து பாத்தீங்கன்னா புருஷங்காரன் காதலன் வீட்டுக்கு போறான். ஸோ போய் பார்த்தா அங்க நிறைய ஓவியங்கள் இருக்கு. அந்த ஓவியங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா புருஷன் வந்து என்ன சொல்றான்னா, உனக்கும் என் பொண்டாட்டிக்கும் எவ்வளவு நாளா இந்த கள்ள தொடர்பு இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோன்னே ஆடி போயிடுறான். உன்னை பத்தி கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் நீ யாருன்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் விசாரிச்சு பார்த்தேன். அப்பதான் எனக்கு தெரிஞ்சிச்சு, நீ ஒரு திருட்டு பையன், ஜெயில உட்காந்துக்கிட்டு இப்பதான் ரிலீஸ் ஆகி வந்திருக்க அப்படின்னு சொன்னோன்னே பாய் ஃப்ரெண்டுக்கு ஆடி போயிடுறான். ஐயோ, இவனுக்கு எப்படி நம்ம கதைலாம் தெரியும்? ஆமா, அவன் ஒரு ஓவியம் கிடையாது, ஆனா அவகிட்ட நிறைய காசு இருக்குன்ற விஷயம் தெரிஞ்சு அவளை எப்படியாச்சும் மயக்கி அவளை கல்யாணம் பண்ணி அந்த சொத்துக்கள் எல்லாம் இவன் எடுத்துக்கணும் அப்படின்ற பிளான்ல தான் அவங்கிட்ட பழகுறான். அப்ப உடனே பாய் ஃப்ரெண்ட் புருஷன்கிட்ட சொல்றான், என்ன எதுவும் பண்ணிடாதீங்க, நான் வேணா இந்த விஷயத்துல இருந்து விலகிடுறேன். புருஷன் என்ன சொல்றான்னா, காதலங்கிட்ட டீல் பேசுறான், நான் உனக்கு 1 கோடி தரேன், என் பொண்டாட்டியை கொண்டு எனக்கு துரோகம் பண்ணவே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்றான். காதலனுக்கு தூக்கி வாரி போடு. இருந்தாலும் அவனுக்கு இந்த டீலிங் ரொம்ப பிடிச்சு போய், சரி சார் நான் கொல்றேன் அப்படின்னு ஒத்துக்கிறான். இவன் கொலை எப்படி பண்றதுன்னு புருஷங்காரனே பிளான் போட்டு கொடுக்குறான். புருஷங்காரன் வீட்டுல இல்லாத நாள் பார்த்து பொண்டாட்டி வீட்டுல குளிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்து பாய் ஃப்ரெண்ட் முகமூடி போட்டுக்கிட்டு திருட மாதிரி வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அவளை கொல்றதுக்கு முயற்சி பண்றான். ஹீரோயின் என்ன பண்றா, அவங்கிட்ட போராடி கஷ்டப்பட்டு ஒரு கத்தி எடுத்து காதலனோட கழுத்துல சொருவி ஸ்பாட்லயே அவனை கொண்டாடுறான். அதுக்கப்புறம் வீட்டுல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு கேள்விப்பட்டு கேஷுவலா வரான் புருஷங்க. ரத்த வெள்ளத்துல செத்து போய் காதலன் கீழே கிடக்குறான். போலீஸ்காரங்க அவனோட முகமுடிய திறந்து பார்த்தா அது காதலனே கிடையாது, வேற எவனோ ஒருத்தன். இதுக்கப்புறம் தான் இந்த கதையிலேயே பல ட்விஸ்டுகள் இருக்கும், சூப்பரா இருக்கும். வாய்ப்பு கிடைச்சா இந்த படத்தை கண்டிப்பா பாருங்க. தமிழ் டப்லயும் அவைலபிளா இருக்கு. தேங்க்யூ.